ശാപം. ചേച്ചി ഹായ് ഹലോ വണக்கம். വെൽക്കം ബാക്ക് ടു നമ്മുടെ என்ன பார்க்க போகணும்னு சொல்லி சொன்னால் நம்மளோட பசில் ஜோசப்போட மரண மாஸ் என்ற ஒரு மூவியோட ட்ரெய்லர். மரணம் இறங்கி வரணும் அந்த பாட்டு வேற வேற பாட்டா படமா இது படம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரண மாதம் வந்து நான் இப்போ நிறைய சோங்கு 2-3 விட்டு இருந்தாங்க. ஒரு வாழைப்பழத்தில் வந்து அந்த கத்தியால் கூறினா அப்படி இருக்கும். எனக்கு அந்த இது நல்ல அந்த போஸ்டர் இது நல்ல ஒரு கண்ணுக்கு ஒரு அப்பீலிங்காக ஒரு பார்க்க ஒரு இம்ப்ரெஸிங்காக இருந்தது. நான் ஏதோ இது சோங்காக முன்னது டே பார்த்தா இது மூவி தெரியல. நான் ஏதோ அந்த ஆல்பம் சாங் யாராவது செய்வாங்க என்ன கெட்ட போய் மாறி அவர் அந்த இந்த மசில் ஜோசப் அவர் நார்மலாக தான் இருப்பேன். இதில் வந்து அந்த நல்ல இதெல்லாம் புள்ளிங்க இருக்கிறேன். அப்போ நான் அவர் இது அந்த புள்ளிங்க வரையும் நான் ரேப் பண்ணுவாங்க அந்த பாட்டுன்னு வச்சுட்டு நான் முடிச்சுட்டேன். நான் பார்க்கல. அப்போ இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ தெரியாத பார்த்தா டெய்லர் விட்டுருக்காங்க. அப்போ தான் தெரியாது இவர் மசில் ஜோசப் அப்போ விடக்கூடாது செய்யணும்ட்டு அவசரமாக செய்யறாங்க. எங்களுக்கு டீட்டெயில் ஒன்றும் தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு அதை வச்சுட்டு நாங்கள் முக்கியமாக நான் அந்த பார்க்க அந்த வாழைப்பழத்துக்காண்டி தான் பார்ப்போம். ചെറിയുടെ തലയിൽ ടോം ചുറ്റിക്കൊണ്ട് ടോമിന്റെ ദേഷ്യം തീർക്കാൻ ശേഷം മനുഷ്യ മനസാക്ഷി ഞെട്ടിക്കുന്ന തരത്തിൽ സീരിയൽ കൊലപാതകങ്ങൾ കേരളത്തിൽ റിപ്പോർട്ട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ഡിപ്പാർട്ട്മെന്റിൽ തന്നെ സമർത്ഥനായ അന്വേഷണ ഉദ്യോഗസ്ഥൻ അജയ് രാമചന്ദ്രൻ ഈ കേസ് ഏറ്റെടുത്ത് അന്വേഷണം ആരംഭിച്ചു. അജയ് രാമചന്ദ്രൻ അമ്പലക്കുളത്തിൽ കലാലിച്ചിട്ട് കുടലിട്ട് മീൻ പിടിച്ച് വർഗീയ കലാപം ഉണ്ടാക്കി. നമ്മുടെ പോലീസ് സ്റ്റേഷന്റെ ഫോട്ടോ എടുത്ത് ഓയിലത്തിലിട്ട് വിൽക്കാൻ നോക്കിയ കേസുണ്ടായിരുന്നു. പണ്ട് കുട്ടികളുടെ ഭാവി വേണ്ടി നമ്മുടെ സ്കൂളിന് തീയിടാൻ പറഞ്ഞോളാം. ഞാൻ പക്ഷെ സ്റ്റാഫ് മാത്രമേ കണ്ടിട്ടുള്ളൂ. എന്നെ വേണ്ടാത്തവളെ എനിക്ക് വേണ്ട. ഡിസംബർ 16-ാം തീയതി എന്റെ കല്യാണം. ഏതെങ്കിലും ഒരു നാട് ഈ കല്യാണം മുടക്കാൻ നോക്കിയാൽ നിന്റെ നെഞ്ചത്തുള്ള ബസ് നാട്ടിൽ നീതി മനസ്സിലാക്കിയില്ലറേ. ജീവനോടെയോ അല്ലാതെയോ പിടിച്ചു നൽകുന്നവർക്ക് 10 ലക്ഷം രൂപ പാരിതോഷികം പ്രഖ്യാപിക്കുകയാണ്. കൊലച്ചിരിയുടെ ഓളങ്ങളിൽ ചോര നീ മരിച്ചതായി ഞാൻ കൊന്നതായി നീയും കണക്കാക്കുക. മൈലം ചോരക്കടലിൽ മരണത്തിന് തോണി തൊഴിയാം. പുനർജന്മങ്ങളിൽ നീ ബലിക്കാക്കിയായി വാഞ്ഞു വീഴുമ്പോൾ ദൂരെ നിന്നും ഞാൻ വെടിവെച്ചിടും. നീ എവിടെ ഇരുന്നു? അവിടെ കൊടും വയലൻസ് നടക്കാൻ പോകും. അത് കണ്ട നീ പേടിക്കും. எல்லாம் சேர்ந்து நல்லா அப்படி செம்மையா இருக்கும். പെണ്ണെ നീ തീയാകുന്നു. തീ ശാപം. ചേച്ചി ஐயோ ஐயோ நல்லா இருக்கு. அது சீரியஸான இடத்துல வந்து காமெடி வச்சது அந்த கடைசி கிளைமேக்ஸ் ஃபைட் ஆகும். அதில் வந்து அதை வந்து ரொமான்ஸ் பண்ணிக்காரு பார்த்துட்டு அப்பா அதெல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் இருக்கா அதெல்லாம் நல்லா இருக்குங்கிற பசில் ஜோசப் லுக்கே மாற்றிட்டேன். புள்ளிங்க ஸ்டைல் வந்து எனக்கு இது பார்க்கும்போது ஸ்டார்டிங் வந்து பைக் ஷூட்டில் காட்டுறாங்கல்ல அதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த இப்போ டொவினோ தாமஸ் அந்த நடித்த தள்ளுமாலை அந்த சீனெல்லாம் அப்படி தான் டெய்லர்லாம் அப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி தான் நல்ல கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்டான டோனில் அந்த டோன் கலர் டோன் டிஆர்பி கேமரா எல்லாமே அந்த டோப் வச்சு. இப்போ வந்து மலையாள இண்டஸ்ட்ரி வளர்ந்துக்கிட்டே போகுது. எங்கே போய் நிற்க போகுது தெரியல. டெய்லர் வந்து என்ன சொல்ற சீரியல் இது பண்ணுறாங்க. அப்புறம் சீரியல் காட்டுறாங்க. இல்லை அது வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான அப்ரோச் காட்டி இது என்னன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது. அப்போதான் இன்னும் ஒரு வித்தியாசமான இன்டென்ஸாக இருக்கும். வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கு. எங்களுக்கு காட்டிட்டு அவர் வந்து பாத்தீங்கல்ல வெளியிடத்துல சாஃப்ட்வேர் இருப்பேன் அது. ஆனா அவர் ஏதோ முயலை கொள்றார் எலியை கொள்றார். இது ஒரு கன்ஃபியூஸா இருக்கு எனக்கு இருக்க. திருப்பி பார்ப்போம் ஒன் டைம் வாட்சப். இது வந்து 4 தரம் பார்த்து தான் உங்களுக்கு ചുറ്റിക്കൊണ്ട്
സുത്തിയ ചന്ദ്രനു ശേഷം മനുഷ്യ മനസാക്ഷിയെ ഞെട്ടിക്കുന്ന തരത്തിൽ സീരിയൽ കൊലപാതകങ്ങൾ കേരളത്തിൽ റിപ്പോർട്ട് ചെയ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഓ ബസ്തിനാ கடைசி கிளைமேக்ஸ் அஜய் ராமேந்திரன் இவரை தெரியுமா ஆர்டிஎக்ஸ் ஆரம்பிச்சு தெரியுமா கராத்தே பழகிக்கிறது இல்ல നിഞ്ചാക്ക് അമ്പലക്കുളത്തില് കലാൽച്ചിക്കുന്ന കുടലിട്ട് മീൻ പിടിച്ച് വർഗീയ കലാപം ഉണ്ടാക്കി. നമ്മുടെ പോലീസ് സ്റ്റേഷന്റെ ഫോട്ടോ എടുത്ത് ഓയിലത്തിലിട്ട് കേസുണ്ടായിരുന്നു. പണ്ട് കുട്ടികളുടെ ഭാവിക്ക് നമ്മുടെ സ്കൂളിന് തീയിടാൻ പറഞ്ഞോളാം. ഞാൻ പക്ഷെ സ്റ്റാഫ് മാത്രമേ കത്തിച്ചു. ബെസ്റ്റ് വേട്ട ഓക്കെ ഓക്കെ. ഡിസംബർ 16 എന്റെ കല്യാണം. ഏതെങ്കിലും ഒരു നാട് ഈ കല്യാണം മുടക്കാൻ നോക്കിയാൽ നിന്റെ നെഞ്ചത്തൂടെ ബസ് നാട്ടിൽ നീതി വരക്കില്ലതേ ജീവനോടെയോ അല്ലാതെയോ പിടിച്ചു നൽകുന്നവർക്ക് 10 ലക്ഷം രൂപ പാരിതോഷികം പ്രഖ്യാപിക്കുകയാണ്. കൊലച്ചിരിയുടെ ഓളങ്ങളിൽ ചോര കൊണ്ട് കവിത രചിക്കാം. ഒരു തേങ്ങലിന്റെ ചുറ്റികെട്ടുന്ന ചുഴറ്റിയിരിക്കാം. பஸ்ல அப்படியே அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்கேன் பாத்தீங்களா, அந்த ஸ்டைல் அந்த ஸ்வாக் எல்லாமே. பொன்மான்ல ஒரு டிஃபரெண்டான கேரக்டர், ஒரு டிஃபரெண்டான நல்ல ஆக்டர்ப்பா. வேற லெவல் ஆக்ட் பண்றாரு. அவரை பத்தி கொஞ்சம் நான் இல்ல எல்லா ஆக்டரும் அவங்களோட கேரக்டர், இந்த பஸ் டிரைவரா வர கண்டக்டரா வர இது என்னன்னா கடைசியில பஸ்ல நடக்கிற சீன். எல்லாரும் வந்து இந்த பஸ்ல கடைசியில சேரணும். அந்த பஸ்ல போய்க்க கல்யாண விட வைஃபை பார்த்துருக்கேன். இப்போ ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு பழி வேண்ட போற மாதிரி தான் காட்டணும். கொண்டாடணும் எல்லாரும் இப்படியும் இருக்கலாம். பிடிச்சு கொடுக்க சொல்லி காசு சேர்ந்து பிடிக்க. ஆனா சென்டிமெண்டான ஒரு அழுத மாதிரி காட்டும். இல்ல இல்ல அது லவ்வரோட கதையிலோ சரி. ஓகே ஓகே, நான் அப்படித்தான் இருக்கு. காசுக்கு எல்லாம் சேர்ந்து ஏதோ எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு. காசு அவசரமா அந்த மாதிரி தான் இருக்கு. அப்போ அதுக்காக சரி ரிஸ்க் எடுப்போம், அவன் இஞ்சியா நிற்கிறான்னு காட்டு பிடிக்கணும். அதான் வில்லன் ரோல் நடிச்சது யாருன்னு தெரியல எங்களுக்கு. இன்றைக்கு தான் நான் பார்க்கணும். அது நீங்களா? நான் பார்க்கல பர்சனலா. அடிக்க வாரீங்க இல்லை, நல்லா ஆக்ட் பண்ணிக்க. ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி கொத்தி 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 கொண்டாடுறாங்க. வெளியில அவரு சோஷியலோட என்ன மாதிரி இருக்கிறாருன்னா சும்மா சாதாரண மாதிரி. ஆனா பார்த்தா வாழைப்பழம் கொண்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதான் அந்த டைட்டிலே வாழைப்பழம் மரண மாஸ் வாழைப்பழத்தான் வெளியே இருக்கு டைட்டில். அப்படிதான் வாழைப்பழத்தை போட்டு முயல் பிடிக்கிறார்கள். முயல் கறி வைக்கிறாரு. இல்லாட்டி அவருக்கு வாழைப்பழம் பிடிக்கும் போது தெரியல சாப்பிடுறாரு. ஒருவேளை இப்படி கடைசியில் ட்விஸ்டா போகலாம் போய் பார்க்கும்போது. ஒருவேளை இல்லாட்ட முயலையும் தான் சாப்பிடுறாரு. ஆக்கள் சொல்ற மாதிரி காட்டு. அதை உண்டு அப்ப உண்டு டெத்து நான் தான் ஏதாவது சொல்லிக்கணும் போறேன். எல்லா ஆக்டரும் நல்லா அடிச்சிக்கணும். முதல் எல்லாமே நல்லா. டொவினோ வந்து ப்ரொடக்ஷன் செய்திருக்கேன். தள்ளுமாலை மாதிரி வருதோ இல்லை டிஃப்ரெண்டாக இருக்குமே. இப்போ டெய்லரே டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருக்கு. மசில் மட்டும் இல்லை, அந்த சுத்தியரோட அடிச்சுக்கிட்டு அவரும் நல்லா இருக்கு. அவர்கிட்ட இருக்கு. அந்த டெய்லர்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபுல் வெள்ளா கேரக்டர் விளங்குது. அவர் நல்லா நடிக்கிறாருன்னு தெரியுது. படத்துல எப்படி இருக்கும் அந்த கேரக்டர் வெயிட்டிங். பசில் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் நடிக்கிறார். வேற லெவலான ஒரு தரமான ஆக்டரா தான் இருக்கிறார். போலீஸ் அவரால் வார அவர் வந்தாங்களா ஆர்டிஎக்ஸ் படத்துல நெஞ்சாக், கடைசியில நெஞ்சாக் அதை அடிப்பாரு தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஎக்ஸ் படத்துல அதெல்லாம் அந்த போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வருவார். மற்றது வந்து கண்டக்டர் வருவார், பஸ் டிரைவரா வருவார், மற்ற வில்லனா வருவார். யாருன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா கவுண்ட் பண்ணுங்க. என் பேர் அவர் ஏதாவது நடிச்சிருந்தா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சு கொள்றது நல்லதுதான். எங்களோட ரியாக்ஷன் பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க, பிடிக்காட்டியும் அதை பற்றி காரித்து போகலாம். இத்தனை எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.